வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து பாண்டியனோட குடும்பமும் அதே மாதிரி இங்கே மயிலோட குடும்பத்தையும் வச்சு பேசிகிட்டு இருக்க. அந்த மாதிரி நாளைக்கு கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட கண்ட்ரோல் கிடையாது. நான் இப்போவே கேட்குறேன், நீங்கள் வாபஸ் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிக்குது. இந்த மயிலோட ஃபேமிலியை கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு நிமிஷம் வச்சுட்டு சரி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் சரிங்குது சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட பாண்டியன் குடும்பம் ஓரளவுக்கு நிம்மதியாகவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சரி அப்போ வாபஸ் வாங்கிறீங்களா சொல்லிக்குது கேட்கவும் செய்கிறாங்க. இல்லை ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லிக்குது சொல்லவும் செய்கிறாங்க. என்ன கண்டிஷன் சொல்லிக்குது இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதை மட்டும் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா ஸோ என் பொண்ணை அவங்க டைவர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லிக்குது சொல்லவும் செய்கிறாங்க. என்னம்மா இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது தெரியல சொல்லிக்குது சொல்ல உஞ்சிறாங்க. இல்லை மேடம் அப்படிலாம் என்னால் விட முடியாது, என் பொண்ணோட வாழ்க்கையை அப்படிலாம் விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிங்குது சொல்ல உஞ்சிறாங்க. என்னவா நீ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிங்குது கேட்க உஞ்சிறாங்க. ஐயோ இல்லை மேடம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணோட வாழ்க்கை அப்படியே நாசமாக போயிடும், அதுக்கு நான் விட மாட்டேன், இதுக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வாபஸ் வாங்கிட்டு அப்படின்னா என் பொண்ணை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வாபஸ் வாங்குறதா இல்லையான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்குது சொல்ல உஞ்சிறாங்க. இங்கே பாண்டியன் குடும்பத்துலாம் ஒரு அதிர்ச்சியாகவும் செய்யுது. என்னடா அது இவங்க எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இன்ஸ்பெக்டர் இருந்தால் என்னங்க சார் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன எதுன்னு பேசுன்னு தெரியாமல் ஸோ அப்படியே நிற்கவும் செய்கிறாங்க. நீங்கள் சாரான வார்த்தையை விடவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து என்னதான் இருந்தாலும் டைவர்ஸ் பண்ண தான் செய்வேன், இனிமேட்டு இவ கடை வாழ்க்கலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் வந்து அப்போ ஓகே மேடம் நான் எனக்கும் வாபஸ் வாங்கலாம் ஐடியா கிடையாது, நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.